தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பெரும் மாற்றத்தை சந்தித்துள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் டெல்லி பாஜக தலைமை அக்கட்சியின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணிக்கவும் தேவையான நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் ஒரு ரகசிய உத்தியை வகுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசி வருகின்றன. ஆபரேஷன் ரேடார் என அழைக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய புலனாய்வு அமைப்புகள் மற்றும் வரித்துறை மூலம் விஜய் உள்ளிட்ட தாவேகா தலைவர்கள் மீதான பழைய மற்றும் புதிய விவகாரங்களின் கோப்புகளை தீவிரமாக திரட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த டாக்குமெண்ட்டுகளை பயன்படுத்தி ஆரம்ப கட்டத்திலேயே அரசியல் அழுத்தம் கொடுத்து தாவேகா அரசு தங்கள் விருப்பப்படி செயல்படாமல் தடுக்க முயற்சி எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. புலி படத்தின் ஐடி விவகாரம் முதல் கரூர் சிபிஐ வரை விஜய் அரசியலுக்கு வரும் முன்பே அவரது பட நிறுவனங்கள் மற்றும் வருமானம் தொடர்பான விவகாரங்கள் மத்திய அமைப்புகளின் கவனத்தை ஈர்த்திருந்தன. 2015ஆம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் போது வருமான வரித்துறை நடத்திய சோதனைகள், பின்னர் விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் அபராதம் உள்ளிட்ட வழக்குகள் இன்றும் நீதிமன்றத்தில் இருந்து வருகின்றன. சமீபத்தில் இந்த விவகாரத்தில் பண மோசடி தடுப்பு சட்டம், அதாவது PMLA கீழ் புதிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. அதேபோல கரூர் தாவேகா நடத்திய பெரிய கூட்ட நெரிசல் தொடர்பான புகார்கள் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூட்ட மேலாண்மை குறைபாடுகள் குறித்து கோப்புகளும் டெல்லியை சென்றடைந்துள்ளதாக உள்விவகாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பழைய வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த டெல்லி திட்டமிட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் தாவேகாவின் முக்கிய புள்ளிகள் விவகாரங்கள் அடங்கிய ஒரு பெரிய ஃபைல் டெல்லியில் தயாராகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் தாவேகா போன்ற ஒரு புதிய சக்தி வாய்ந்த சக்தி ஆட்சியை பிடித்திருப்பது டெல்லிக்கு முழுமையான திருப்தியை தரவில்லை. தாவேகாவின் கொள்கைகள் பாஜகவின் அரசியலுக்கு மாறுபட்டவை என்பதால் நேரடியாக எதிர்க்காமல் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் கட்டுப்படுத்தும் வியூகத்தை டெல்லி கையாள்வதாக தெரிகிறது. ஆபரேஷன் ரேடார் உத்தியும் வகுக்கப்பட்டுள்ளது. ஆட்சியின் ஆரம்ப கட்டத்திலேயே இத்தகைய அரசியல் மற்றும் சட்ட அழுத்தங்கள் தொடங்கி இருப்பது அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசியல் களம் கடுமையான நிழல் யுத்தங்களுக்கு சாட்சியாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. மத்திய அரசின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்தே விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் நிலைப்பாடு அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.